Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமேசான் பே பேலன்ஸ் எப்படி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து அமேசான் பே பேலன்ஸை அப்படியே வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசான் பே பேலன்ஸை நீங்கள் வந்து எல்லா விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இதுக்கு வந்து உங்களுக்கு தேவை இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா அர்ஜென்ட்டாக நான் வந்து மாற்றணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து அமேசான் பே பேலன்ஸை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த வீடியோவில் சொல்கிற ப்ராசஸை யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ளேயே போயிடலாம். லைவாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவேன், ஸ்டார்டிங் அமேசான் பே பேலன்ஸ்லேருந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரிசீவ் ஆனது வரைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் நம்ம மாற்ற போகிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இந்த சேஃப் கோல்ட் அப்படிங்கிற வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அமேசான் பே பேலன்ஸை மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? லாகின் சைன்அப் சேம் ரெண்டும் ஒன்று தான். நம்பர் போட்ட உடனே ஓடிபி வெரிஃபை பண்ணணும். ஜஸ்ட் சிம்பிள் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, வெரிஃபை பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணணும். ஸோ கேஒய்சி கம்பல்சரி பண்ணிக்கங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கேஒய்சி பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் தாராளமாக வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத நம்ம பார்த்துருவோம். எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 9874 ரூபா இருக்குது. ஓகேவா? 9870 ரூபா நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்குவோம். இப்போ ப்ரொசீட் டு பை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ கோல்டை பை பண்ணி தான் நம்ம வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நோட் பண்ணிக்கிங்க, இங்கே வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸே பார்த்திங்கன்னா 300 ரூபா பக்கத்தில் வருது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் நல்லா யோசிச்சுக்குங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே அமேசான் பே வேலெட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வேலெட்டில் அமேசான் பே சரியா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பே ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பே பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட அமேசான் பேயோட ஜிமெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்ட் கேட்கும். கொடுத்த உடனே உங்களோட அமேசான் பே ஆப்பில் வந்துட்டு ரிக்வஸ்ட் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து பெர்மிஷன் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அதை வந்து அக்செப்ட் கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ரீட் ஆக்ட் அப்படியே ஆகி இதாகிடும், ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல பாருங்கள் அப்படியே லோட் ஆகிட்ருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட்டு அது வந்து டெபிட் ஆகிரும். அமேசான் பே பேலன்ஸ் வந்து டெபிட் ஆகிரும். ஸோ இப்போ நமக்கான கோல்டும் இங்கே வந்திருக்கும். 1.7 சம்திங் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கோல்டை வந்து நம்ம எப்போ சேல் பண்ண முடியும் அப்படின்னா, இன்றைக்கி பை பண்ணோம் அப்படின்னா இன்னையிலேருந்து கரெக்டாக 2 டேஸ், இன்றைக்கி நாளை கழிச்சு இப்படி தான் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக வந்து 48 ஹவர்ஸ் கழித்து தான் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து அதுக்கடுத்த வித்ட்ரால் ப்ராசஸை பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம 2 டேஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து சேல் பண்ணிக்குவோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஷோ பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து பண்ண அமௌண்ட்டு 1.7594 கிராம்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்கிட்ட இருக்க கோல்டு லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி நான் வாங்கினது. ஸோ இப்போ அதை நான் வந்து சேல் பண்ணிக்கிறேன். சேல் இன் கிராம்ஸ் கிளிக் பண்ணி நான் வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9200 ரூபா தான். கிட்டத்தட்ட நமக்கு வந்து எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஃபீஸுன்னு பாருங்கள். இவ்வளோ எனக்கு வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிறனால மட்டும்தான் நான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 900 ரூபா பக்கத்தில் வந்து நமக்கு டேக்ஸ் பிடிக்கிறாங்க. ஸோ நல்லா யோசிச்சுக்குங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். வித்ட்ரா பண்ணி எனக்கு வந்து வித்தின் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே எனக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. ஒர்க்கிங் டேஸ் தான், மண்டே டு ஃப்ரைடே வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். இன்ஸ்டன்ட் மீன்ஸ் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் யோசிச்சுக்குங்க வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் ரொம்ப அதிகம்.